அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட் நேற்று வந்து 56-89. நம்ம வந்து நேற்று எடுத்த கணிப்பில் மொத்தம் அந்த ஒரு 3 ட்ரா ரிசல்ட்டை வச்சு நம்ம 8 அப்படிங்கிற டி போர்டு எண்ணை வச்சு நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா முந்தானத்து வந்து 5 அப்படியே 5க்கு 5ஆக வந்துடுச்சு. நம்ம ஆனால் 5க்கு 8 அப்படிங்கிற பவர் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 8 தான் டி போர்டில் நம்ம எடுக்கக்கூடிய எண். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல், இன்று முதல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது ஸ்டார் அப்படின்னு இருக்கும், அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் வர டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் மெசேஞ்சரில் நம்ம தனியாக வந்து இதை டீட்டெயில்ஸாக நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் சொல்கிறேன். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்ததில் பிசி அப்படிங்கிற இடத்துல ஒரு 89 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளுக்கு பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பில் நேற்று வந்தது. அதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் அப்படிங்கும்போது 8419 அப்படிங்கிறது தான் நம்ம சிங்கிள் டிஜிட்டில் எடுத்தோம். சிங்கிள் டிஜிட்டில் 8419 அப்படிங்கிற எடுக்கும்போது இந்த இடத்துல 9 அப்படிங்கிறது சி போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய நேற்று எடுத்த கணிப்பு. இன்றைக்கி எப்படி இருக்க போது, என்ன மாதிரி நம்ம கெஸிங்கில் பார்க்க போகிறோம். ஒரு செட்டு அதுக்குரிய சப்போர்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணிங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணால் தான் உண்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி என்ன காரூண்யாவில் என்ன இருக்க போகுது, ஒரு 2 வார ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1719, இங்கே பார்த்திங்கன்னா 9462 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5689 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எண்ணமாக வரலாம். ஸோ நம்ம வந்து டி போர்டில் என்ன கணக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வர்ண கேரளத்துக்கு காரணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் ரிசல்ட்டு நம்ம எடுத்து பார்த்துறோம். இதில் 7873 இதில் என்ன அப்படி இருக்குது, 7873க்கு 1719, 9462க்கு 4330. சாரி, இது வந்து நம்மளுக்கு வெள்ளி மற்றும் சனி. 7873க்கு 1719, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7665க்கு 9462. இது 2 தான் போன வாரம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட். ஓகேங்களா? இது 2 தான் நம்மளுக்கு போன வாரம் நம்மளுக்கு வந்து வந்த ரிசல்ட்டு ஸ்வர்ண கேரளத்துக்கு காரணியா அப்படிங்கும்போது. சரி, ஓகே. அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்த அந்த 56-89 நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து 7 மிஸ்ஸு, 567890 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் 7 அப்படிங்கிறது இல்லை, 0 அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா 5, 6, 8, 9 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7 வரல, இங்கே பார்த்திங்கன்னா 0 வரல. ஸோ அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டில் நான் 8 தான் எடுக்கிறேன். 8, 8க்கு 7, 7க்கு 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 இங்கே மிஸ் ஆகிற நம்பர் வந்து 7 மிஸ் ஆகுது, இங்கே 0 மிஸ் ஆகுது, இங்கே 4 மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த மிஸ் ஆகிற நம்பர் தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 8 அப்படிங்கிறது நம்ம டி போர்டில் எடுத்த கணக்கு. 8, 8க்கு 7, 7க்கு 0, 0க்கு 4. ஸோ நம்ம எடுக்கிறது 8704 அப்படிங்கிற எண்ணு தான் ஒரே ஒரு எண்ணாக நம்ம எடுக்கிறோம். 8704. 8, 8க்கு 7, 7க்கு 0, 0க்கு 4. 8704. ஓகே, இதுதான் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக பார்க்குற எண். சிங்கிள் டிஜிட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சிங்கிள் செட் அப்படிங்கிற போது 8704 தான். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது காரணியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணோம். 7873க்கு 1719, 9462க்கு 4330 அப்படின்னா நம்ம டி போர்டில் எடுத்தது எண்ணு 8. ஸோ இந்த இடத்துல 7க்கு 8 அப்படின்னா 7 + 1 8 அப்படின்னா 8, 8 + 1 9.
அதாவது 7க்கு 8 8க்கு 7 அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு பிசி கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1க்கு 7 7க்கு 1 1க்கு 9 அப்படின்னா நான் வந்து டி போர்டில் எடுத்தது 8. 1க்கு 7னா 8க்கு வந்து 4. 1க்கு 7னா 8க்கு வந்து 4. திருப்பி 4க்கு வந்து 8 171னா 848. 1க்கு 9னா 8க்கு வந்து 6. ஸோ 8486 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து கிடைக்கிது. அதாவது 78 73 இந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கு 1719னா அப்போ நான் எடுத்திருக்க டி போர்டில் கணக்கு 8 8க்கு 4 4க்கு 8 8க்கு 6. ஸோ 8486 ஓகேங்களா. சரி, இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9க்கு 4 4க்கு 2 9க்கு 4 4க்கு 6 4க்கு 2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல சொர்ண கேரளத்துக்கு காரணியாவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது 7க்கு 9 இருக்குது. 7க்கு 9னா நம்மளுக்கு வந்து 8 ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டோம். டி போர்டில் 8 தான் அப்படிங்கிற கணக்கு எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா காரணியால் 9க்கு 4னா 8 8க்கு 3 4க்கு 6னா 3க்கு வந்து 5 6க்கு 2னா 5க்கு வந்து 1. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 9 இருக்குது, நான் இங்கே எடுத்தது 8. 9க்கு 4னா 8க்கு 3 4க்கு 6னா 3க்கு 5 6க்கு 2னா 5க்கு 1. ஸோ 8486 8351 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் நான் 8704 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் இதில் எடுத்தது மொத்தம் 3 செட்டு 87 74 87 04 84 86 83 51 இவ்வளோ தான் நம்ம வந்து எடுக்கிறது. சரி, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு காமனாக என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 87 இருக்குது, 83 84 86 இருக்குது. சரியா, 84 ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஏபிஏசிபிசின்னு ஒரு கணக்கு இதில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 87 இருக்குது, 84 இருக்குது, 83 இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பரட்டோம்னா 84க்கு 48, இங்கே வந்து 87க்கு 78, இங்கே 83க்கு 38. சரி, ஓகே. இப்போ இங்கே 86க்கு 68. சரி, இங்கே வந்து 15க்கு 51க்கு 15, இங்கே 04க்கு 40. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறத அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே சிக்ஸாக்காக மாற்றி அப்படின்னா ஏபிஏசிபிசியில் என்ன வருது, ஏசிபிசி இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 84 83 87 84 83 04 78 48 38 40 86 68 51 15. இதை தான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 12 செட்டு 87 84 83 04 78 48 38 40 86 68 51 15. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சரி, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் 8, ஏன்னா எல்லா இடத்துலையுமே 8 பரவலாக இருக்குது 8. ஸோ 8ம் 4ம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் வந்து ஆல்போர்டில் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 4 பவரு 9க்கு 6 பவர் அப்படிங்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6 அப்படிங்கிறத நம்ம கணிப்புகளை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதுவாக சொல்ல போனால் நம்மளுக்கு இந்த 56 89 நம்மளுக்கு ரம்மி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரம்மி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை டபுள்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் டபுள்ஸுக்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம். பிசியில் மட்டும் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது 00 ஒன்றும் இல்லை 8க்கு 0 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரம்மி இந்த மாதிரி வரிசையாக வர ரிசல்ட்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல
அந்த 1 2 3 4 5 4 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல ரிசல்ட் வந்தால் அதுக்கு அடுத்த நாள் என்னவாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த இடத்துல இருக்குது. என்ன அங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 4 5 இருக்குது. இதில் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இங்கே 3 4 5 இருக்குது. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 5 3 4 5 ஓகேவா. இங்கே வந்து 1 இல்லை, 2 இல்லை, 6 இல்லை, 7ம் இல்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அதாவது 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 4 5 அப்படிங்கிறது இருக்குது, இங்கே ரிசல்ட்டாக இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி இங்கே என்ன இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லை, 2 இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 இல்லை, 7 இல்லை. ஆனால் இங்கே கிடைக்கிற இதில் இல்லாத என்ன அப்படின்னா 1 2 6 7 இல்லைன்னு அப்படின்னு கணக்கு வச்சோம்னா இங்கே இருக்கிற 6 இங்கே வருது, இங்கே இருக்கிற 1 பி போர்டில் வருது, இங்கே இருக்கிற 7 சி போர்டில் வருது. ஸோ அதனால தான் நான் நேற்று வந்த அந்த ரிசல்ட்டு, அதாவது 5 6 8 9 அப்படின்னு வந்த ரிசல்ட்டில் என்ன நம்பர் இல்லையோ அதை தான் ஒரு பேராக நான் வந்து 8704 87 04 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதனால் பொதுவாகவே இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபாலோஅப்பில் பார்த்துருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு 6 8 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 8 9 இதை வந்து பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 8 9 8 7 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 8 7 5 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்து ஏபிஎஸ்சிபிசியில் 87 அப்படிங்கிறதும் இருக்குது, 78 அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே அந்த வருஷப்படி அந்த 6 7 8 9 10 அப்படிங்கிற மாதிரி வருஷப்படி வரும்போது அதில் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தான் நம்ம வந்து ஒரு செட்டாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கி டி போர்டை வச்சு 8 கணக்கு அப்படிங்கிற மாதிரி 8 நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது 8க்கு அப்படியே ஃபார்வர்டாக என்ன வருது அப்படின்னு. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண்டிங் சார்ட்டு அப்படின்னு வந்தால் என்ன நாங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் சார்ட்டில் 1 கிட்டத்தட்ட ஒரு 25 27 நாளாக வரல. அதே மாதிரி 4ம் 25 26 நாளாக வரல. அதே மாதிரி திருப்பி 4ம் 25 26 நாளாக வரல. இதெல்லாத்தையும் ஓரங்கட்டி அடிக்கணும். ஓரங்கட்டி ஒரு வேலைக்கு இது பண்ணணுன்னா நம்மளுக்கு 144 அப்படிங்கிறதும் பெண்டிங் நம்பரில் இருக்கிறதுல இதில் வந்து இந்த 14 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபியில் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சான்ஸ் தான். ஏன்னா நேற்று வந்த எண்ணு 6, அதாவது வருஷப்படி வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது ரேண்டமாக வருதா, இல்லை வந்து அதில் மிஸ் ஆன நம்பர் வருதா, இல்லை பெண்டிங் நம்பர் வருதா அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து சொன்ன கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. நான் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜாயின் பண்ணிங்க தான் மெம்பர்ஷிப்பில் இருக்க வீடியோவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மெம்பர்ஷிப்பில் இருக்கிற வீடியோ வந்து தினமும் 2 மணிக்கு நம்ம சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கும். நான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நான் வந்து 2 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கிற வீடியோலேயே நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொன்னால் 4க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த 4ங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக பெண்டிங் நம்பரில் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல் போர்டிலே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது 2 மணிக்கு மேலே எப்படி அப்டேட்டில் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். அதனால் மறக்காமல் 2 PMக்கு ஜாயின் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா. ஜாயின் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு சேனலுக்கு கிடைச்ச சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த கெஸ்ஸிங் எப்படி எல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் வேலைவரியாக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர். ஓகேங்களா. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு என்ன மாதிரிலாம் கெஸ்ஸிங் எதிர்பார்க்குறீங்க. அதாவது எப்போவுமே பொதுவாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை வச்சு முன்னாடி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா அதுலேருந்து மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா. அதாவது ஒன்று பவர் மெத்தடு, இல்லை இந்த மெத்தட் தான். இந்த மெத்தடில் தான் நேற்று வந்து 3 செட் எடுத்ததில் அதில் பிசியில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. சி போர்டில் நம்ம சிங்கிள் போர்டு எடுக்கும்போதும் 9 அப்படிங்கிறது கிடச்சிச்சு நேற்று. அதாவது ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது எனக்கு கண்டினியூவாக பெண்டிங் நம்பரில் இருந்ததுனால நான் அதை ரெடி பண்ணேன், அது பார்த்தோம். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுக்குற இந்த சிங்கிள் போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8704 தான். நீங்களும் கணிப்படுத்து பாருங்கள். 6 8 9
5க்கு 8, 6க்கு 7, 8க்கு 0, 9க்கு 4. ஒரு போர்டு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, பாக்கி எல்லாமே பவர். இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதில் பவர்லேயும் மேட்ச் ஆகுது. அந்த விட்டு போன நம்பரும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ல் எந்த வித மாற்றமும் இல்லை. இவ்வளோ தான் நம்ம கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அது எஃபியாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி. கீப் ஃபாலோ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.